எடுத்ததற்கெல்லாம் காவிச்சாயம், எடுத்ததற்கெல்லாம் பிஜேபி அஜெண்டா, எதிர்த்ததற்கெல்லாம் அது பாஜகவுடைய நடைமுறை. இப்படி பேசி பேசி இஸ்லாமியர்கள் உண்மையை நீங்கள் ஏன் மறைக்கிறீர்கள் என் கேள்வி. நான் அடுத்து சொல்றேங்க, நபிகள் நாயகம் சொன்னதோட நான் நிறுத்தல. திருக்குரான் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இப்ப இவங்க நோக்கம் என்ன? இந்த படத்துல காட்டுற காட்சி இப்படி இந்து பெண்களை அல்லது கிறிஸ்துவ பெண்களை மயக்கி அவர்களை கொண்டு போய் ISIS தீவிரவாதத்துக்கு விடுறது இஸ்லாமத்துல ஒரு ரொம்ப நல்ல செயல். அவங்களை அப்படி கட்டாயப்படுத்தி அவங்களை கொண்டு போய் விட்டு தவிக்க விடுறது, அந்த பெண்களை கதற விடுறது இஸ்லாத்துல ரொம்ப நல்ல செயல்ற மாதிரி அந்த படத்துல காட்டுறாங்க. இப்படி ஒரு 4 நாதாரி செஞ்சதுனால அந்த படத்துல காட்டுறாங்க. உண்மையான இஸ்லாமிய இந்த திருக்குரான் நம்பிக்கை சொல்லுகிறது, லா இக்ராஹா ஃபித்தீன், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஒருத்தனை கத்தியை காட்டி நீ இஸ்லாத்துக்கு வான்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் இஸ்லாமியம் கிடையாது, அவன் சாத்தான். ஒருத்தன் ஒரு பொண்ணை மயக்கி கல்யாணம் பண்ணி அதன் மூலம் இஸ்லாத்திற்கு கொண்டு வரலான்னா அவன் இஸ்லாமியன் கிடையாது, அவன் சாத்தான். ஒருவன் வேற ஏதாவது பணத்தை ஆசையை காட்டி நீ இஸ்லாத்துக்கு அவனுக்கு பணம் கொடுப்பேன் கல்வி கொடுப்பேன்னு சொன்னா அவன் உண்மையான இஸ்லாமியன் கிடையாது, அவன் ஒரு சாத்தான். ஏன்? லா இக்ராஹா ஃபித்தீன், திருக்குரான் சொல்கிறது இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. நிர்பந்தப்படுத்தி யாரையும் இஸ்லாத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஜிஹாத் என்ற பெயர்ல ஹிந்துத்துவம் என்கிற ஒரு உயரிய சித்தாந்தத்தை யாராவது பேசினா கொலை செய்யறது, ஹிந்துத்துவான்னு ஒருத்தன் பேசுறானா அவனை காயப்படுத்துறது, அவன் கையை வெட்டுறது, இதெல்லாம் கடந்த காலத்துல STPI செய்யல, கடந்த காலத்துல PFI செய்யல, கடந்த காலத்துல நீங்க போய் அந்த மாதிரி கொல்லல, அதுக்காக 18 பேர் போய் தூக்கு தண்டனை கைதியா மாறல.